எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே என்னடா எப்பவும் விளையாட்டுத்தனமா வேண்ட வர்றவ இன்னைக்கு அழுதுகிட்டே வந்திருக்காளேன்னு பாக்குறியா? எல்லாம் என் மீனாட்சி அக்காக்காக தான். எப்பவும் எங்களுக்காக வேண்ட வர்ற மீனாட்சி அக்காக்காக இன்னைக்கு நான் வேண்டதுக்காக வந்திருக்கேன். பாவம் என் மீனாட்சி அக்கா அதுக்குன்னு எதையும் ஆசைப்பட்டு கேட்டதே இல்லை. அது ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், சுந்தர் மட்டும்தான். எத்தனையோ போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு சுந்தருக்கும் மீனாட்சி அக்காக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தயவு செஞ்சு அது ஒரு கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருப்பா. இன்னைக்கு அதை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் போராடி இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இந்த தடவையும் அது நினைச்சது நடக்கலன்னா அது உயிரே விட்டுடும். மீனாட்சி அக்காவை எல்லாரும் பூமாதேவி மாதிரி பொறுமையானவன் சொல்வாங்க. அதனாலதான் என்னவோ எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போறாங்க. எல்லாரும் தான் கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீயும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? அந்த சுபத்ரா என்ன பகடக்காயா வச்சுட்டு மீனாட்சி அக்கா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. ஒண்ணு மீனாட்சி அக்கா கல்யாணத்தை நிறுத்த சொல்றா, இல்ல இந்த கல்யாணம் நடந்தா மீனாட்சி செத்துருவான்னு சொல்றா. இதுல எது செய்யணும்னு எனக்கு தெரியல கடவுளே. மீனாட்சி அக்கா கழுத்துல தாலி ஏறினா மீனாட்சி அக்கா செத்துரும். தாலி ஏறலன்னா எங்க அப்பா அம்மா செத்துருவாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல கடவுளே. யார்கிட்டயும் என்னால உதவின்னு கேட்டு போய் நிக்க முடியல. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இப்ப நீ மட்டும்தான். இதனால வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் மனசு வரைக்கும் வேண்டினதே இல்லை. ஆனா இன்னைக்கு வேண்டுறேன், எங்க அக்காவை காப்பாத்து, அவளுக்கு சுந்தரோட கல்யாணத்தை நடத்திவே. கடைசியா நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் கடவுளே. என்ன பண்றீங்க அண்ணி? கதவை திறங்க அண்ணி, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அண்ணி, நித்யாக்கா நீங்க தள்ளுங்க அண்ணி, நான் கூப்பிடுறேன். நித்யாக்கா கதவை திறங்கக்கா, கீழே எல்லாரும் வெயிட்டிங். நித்யாக்கா என்னாச்சு அண்ணி? ஐயோ நித்யாக்கா, ஏய் மாமா கிட்ட போய் சொல்லல வா. வாங்க. மாமா, அப்பா, மாமா, அப்பா. என்னம்மா? என்ன? ஏம்மா பதட்டமா வரீங்க? நித்யா ரூம் கதவு திறக்கல மாமா. ரூம் கதவு திறக்கலையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, என்னன்னே தெரியலப்பா.
என்ன சுபத்ரா கல்யாணத்தை நிறுத்தா நீ போட்ட பிளானா? இத பத்தி என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல. இல்லம்மா, இது என் பிளானே இல்ல. ஆனா எனக்கு சாதகமா நடக்குது. எது எப்படியோ கல்யாணம் நின்னா சரி. வாங்க போய் பார்க்கலாம். சரிப்பா, என்னாச்சுங்க? இதோ வந்துடுறேன் சம்பந்தி. சரி வாங்க போய் பார்க்கலாம். இல்ல மனையில இருந்து எந்துக்க கூடாது, உட்காருங்க. நித்யா, 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 கதவு தரமா? நித்யா, என்னவ? நித்யா, வா, கதவு தரமா? இடிச்சு தரங்களேங்க. நித்யா, அப்பா, நித்யா, நித்யாக்கா, நித்யா, நித்யா, என்னங்க இது? இன்னும் புடவை கூட கட்டல, அப்படியே இருக்கு. நித்யா, அண்ணி, நித்யாக்கா. என்னங்க? என்னங்க இது? என்னாச்சுங்க? சமந்தி, என்னாச்சுங்க? ஏன் அழுவுறீங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அம்மா என்ன பிரச்சனை சம்பந்தி? எதுக்குங்க? நித்யா ஓடி போயிட்டா சம்பந்தி. ஓடி போயிட்டாளா? என்னங்க சொல்றீங்க? எப்படி? புடவையை கட்டி கீழே இறங்கி போயிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நகலெல்லாம் அப்படியே இருக்கான்னு பாத்தீங்களா? போட்டிருந்ததெல்லாம் வச்சுட்டு போயிருக்காளா? இல்லம்மா, எதுவும் இல்ல. அனாதை பொண்ணுன்னு நீங்க தத்த எடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. அது உங்க பெரிய மனசு, அத பாராட்டலாம். ஆனா யார தத்த எடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. இப்ப பாத்தீங்களா, அவ புத்திய காமிச்சிட்டு போயிட்டா. அவ ஊர் என்ன, பேர் என்ன, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இப்படி எதுவும் தெரியாத பொண்ண நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. இப்ப பாருங்க, அவ எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டா. திருட்டு பொண்ணுக்கு திருட்டு புத்தி தான் இருக்கும். பணக்கார வீட்டு பையனா பார்த்து மடக்கி போட்டு அவங்க சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க நினைச்சிருக்கா. நீங்க தத்தெடுத்து தப்பு பண்ணிட்டீங்க. நாளைக்கு தன்னை பத்தி தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு கிடைச்ச வர லாபம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. திருட்டு பொண்ணுக்கு திருட்டு புத்தி தானே இருக்கும். நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நித்யா ஒன்னும் திருட்டு பொண்ணு இல்ல. நித்யா எங்கேயும் காணாமையும் போல. நித்யா காணாம போனதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். சக்தி, என்னம்மா சொல்ற நீ? ஆமாம்பா, முதல்ல இருந்து இந்த கல்யாணத்துல ஒருத்தருக்கு மட்டும் இஷ்டமே இல்ல. அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல. இதோ நிக்கிறாங்களே மாப்பிள்ளையோட அம்மா, இவங்கதான். என்னடி சொல்ற? பழிய தூக்கி ஏன் மேல போடுற? ஆமா,
இந்த கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக நித்யாவை கடத்தி வச்சு அவ எங்கேயோ போன மாதிரி நீங்க தான் நாடகம் ஆடுறீங்க. நித்யாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு மரியாதையே சொல்லிடுங்க. நித்யா எப்ப இங்க வரணும், இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல ஏய் வாய மூடுறீ. பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம உன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என் பையன் கல்யாணத்தை நிறுத்த நான் ஏன் நித்யாவை கடத்தணும்? என் பையன் சிவா இவன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், கல்யாணத்தை நிறுத்திடுவான். சிவா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நித்யா அனாதையா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே போதும்னு இந்த கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். அப்படிப்பட்டனா இவன் கல்யாணத்தை நிறுத்துவேனா? அப்படியே நிறுத்தணும்னா நீ சொல்ற மாதிரி நித்யாவை கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏ உன் அக்கா மீனாட்சியை கூட தான் கடத்தலாம். இப்ப கூட எனக்கு உன் மேல கோபம் இல்ல. நித்யா காணாம போயிட்டாங்கிற ஆதங்கத்துல பேசிட்டு இருக்க. ஆனா எனக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே என் பையன் சுந்தர் கல்யாணம் நின்னு போச்சு. கல்யாணமே பிடிக்காத சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா இப்போ அவன் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து நின்னு போனா ஒரு அம்மாவா ஏன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? என் பசங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கோமேன்னு தினம் தினம் வேதனைப்பட்டு இருக்கேன், செத்துட்டு இருக்கேன். பாவம் சிவா, அவன் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் பாத்திருக்கான். உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தெரியும்னு எனக்கு தெரியாது. எந்த விவரமும் தெரியாத வயசுல அம்மா அப்பாவை இழந்துட்டான். அம்மாவோட பாசத்துல வளர வேண்டிய வயசுல எங்கேயோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போயிட்டான். இப்படி ஏமாற்றத்திலே வளர்ந்த என் புள்ள சிவாவை இப்ப அவன் ஆசைப்பட்ட பொண்ணும் அவனுக்கு கிடைக்காம ஏமாத்திட்டு போயிட்டான். இவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல. அவளாதான் இவனை விரும்புறேன்னு சொல்லி சிவா மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்படி பண்ணிட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியாவது சிவாவுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம். என் பெரிய பையன் சிவா கல்யாணம் நடக்கலன்னா என் சின்ன பையன் சுந்தர் கல்யாணமும் நடக்காது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என்ன மன்னிச்சிருங்க. மீனாட்சி என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டு மருமக தான். ஆனா சிவாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகாம சின்னவனுக்கு கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. சுந்தருக்கு என்ன விட அவன் அண்ணனை விட அவன் சந்தோஷம் தான் முக்கியம்னா மீனாட்சியை தாராளமா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மா என்னம்மா பேசுறீங்க? உங்களையும் சிவாவை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லம்மா. ஏய் சுந்தர், சிவாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் அப்பா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்கப்பா. ஏற்கனவே என் பொண்ணு கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிருக்கோம். இன்னொரு கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்ல. எவ்வளவு ஆசையா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண தெரியுமா? எங்க தகுதிக்கு மீறி ஆடம்பரமா பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா
என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண கூட என் மனசுல தெம்பு இல்லம்மா. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னு அவன் மேல பாரத்தை போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீங்க இப்படி சொன்னா எங்க குடும்பம் மொத்தமும் இதையா சாப்பிட்டு சாக வேண்டியதுதாம்மா. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கம்மா. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்கம்மா. மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? எப்ப இருந்தாலும் மீனாட்சி தான் மாமா என் பொண்டாட்டி. நான் சிவா கல்யாணம் பண்ணிக்காம நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி மாமா சந்தோஷமா இருப்பேன்? அப்பா ப்ளீஸ்ப்பா, அழாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. மாமா சிவாவோட வாழ்க்கையில அவனுக்கு நாம எதுவுமே செஞ்சுக்கிட்டதே இல்லை. அவன் சம்பாதிக்கிறது இருக்கிறது எல்லாமே எங்களுக்காக தான் மாமா. இந்த கல்யாணமே வேணான்னு தான் சொன்னான். எனக்காக தான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டது. கல்யாணத்துக்கு அவனை ஒத்துக்க வச்சதே நான் தான் மாமா. அப்படி இருந்தா மனசுல கல்யாணம்ன்ற ஆசையை வளர்த்து கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா அவன் மனசு எவ்வளவு வருத்தப்படும் மாமா. இந்த மாதிரி நேரத்தில் நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது எப்படி சரின்னு நீங்களே சொல்லுங்க மாமா. மன்னிச்சிருங்க மாமா. எல்லாம் போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி என் பொண்ணு வாழ்க்கை அநியாயமா போச்சே. தயவு செஞ்சு அலறத நிறுத்துங்க. அழுவுறதும் வருத்தப்படுறதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. நாங்க யாருக்கு எந்த பாவமும் பண்ணலம்மா. என் பிள்ளைகளும் அப்படித்தாம்மா. நித்யா மேல பாவப்பட்டு என் பொண்ணாத்தாம்மா நினைச்சேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைய பார்த்தீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைய போச்சேம்மா. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப பிரச்சனை என்ன? நித்யா ஓடி போனதுனால சிவா கல்யாணம் நின்னு போச்சு. அதனால பெரியவனுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவனுக்கு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு உங்க சம்மந்தி சொல்றாங்க, அதானே? அதே மாதிரி அண்ணன் கல்யாணம் நடந்தாதான் தனக்கு கல்யாணம் நடக்கும்னு சுந்தர் சொல்றான். இதே முகூர்த்தத்துல சிவாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து சிவா கல்யாணம் நடந்தா மீனாட்சி சுந்தர் கல்யாணமும் நடக்கும்ல? என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, சிவாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து இதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிடலாம். சரிம்மா, இப்ப போய் பொண்ணுக்கு எங்க போறது? யார பாக்குறது? எதுக்கு பொண்ணை தேடிக்கிட்டு இங்கே இருக்கா? இங்கேயே வா. யாருமா? யார சொல்றீங்க? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க ரெண்டாவது பொண்ணு சக்தி தான். சக்திய சிவாவுக்கு கல்யாணம் பண்ணலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். நீங்க என்ன சொல்றீங்க? அவசரப்பட்டு இத சொல்லல. சக்தியோட அறிவு, அவ நடந்துக்கிற விதம் இதெல்லாம் வச்சுதான் சொல்றேன். சக்தியை விட ஒரு நல்ல பொண்ணு சிவாவுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, மீனாட்சியும் சக்தியும் அக்கா தங்கச்சிங்க. 2 பேரும் ஒரே வீட்ல வாழ போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள சண்டையே வராது. சுந்தர் அவன் அண்ணன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். ராம லட்சுமணன் மாதிரி. வேற பொண்ணு மருமகளா வந்தா இவங்களை பிரிச்சிருவா. அதுவே சக்தியும் மீனாட்சினா குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கு சக்தி தான் கரெக்ட். என்னங்க இவ்வளவு தூரம் சொல்ற? அமைதியா இருக்கீங்க. சீக்கிரம் சொல்லுங்க, முகூர்த்த நேரம் முடியுதுல்ல. மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா புரியுது, மாப்பிள்ளை வீட்ல என்ன சொல்வாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? அம்மா,
நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை. எனக்கு பரிபூரண சம்மதம். சுபத்ரா, நீ என்ன சொல்ற? சிவாவுக்கு என்ன விருப்பமோ அப்படியே செய்வோம். அப்புறம் என்ன, பெத்தவங்களே சம்மதம் சொல்லிட்டாங்க. சிவா, நீ என்னப்பா சொல்ற? சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும்.